பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, பிள்ளைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வேலையை தொழிலை வச்சு கொடுக்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, வச்சு கொடுத்தேன் அது நஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரியாக வீட்டுக்கும் வந்து வேலை பார்க்குறேன், ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறேன், நான் ஒண்டி மாடு மாதிரி உழைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்குமே உறவுகள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஐயா நான் ரொம்ப அடிபட்டு போனேங்க, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா எனக்கு சுத்தமாகவே நல்லா இல்லைங்க, எல்லாரும் நல்லா தான் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நீட்டு பரீட்சை எழுத போகிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு. நீட்டில் பாஸ் ஆவீங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் போய் படிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே கடந்த காலத்தில் நட்புகளால் என்னென்ன சோதனைகள் ஏற்பட்டுச்சோ, அகலக்கால வச்சுட்டேன், தெரியாதனமாக இவரை நம்பிட்டேன், அவரை நம்பிட்டேன், இதை செஞ்சிருக்க கூடாது, அதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்திருப்பீங்க இல்லையா? துலாம் ராசிக்காரர்களுக்கு 5, 9ஆம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன. ராசிநாதன் இந்த மாதம் உச்சத்தை அடைய போகிறார். 5ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். முதல் 15 நாட்களுக்கு ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பார். ராசியும் குருவின் பார்வையில் இருக்கும், ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு டாப்பாக இருக்குங்க. சனிப்பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் எல்லாம் படிப்படியாக நல்லா தான் இருக்கும். ஆக துலா ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கஷ்டகாலங்கள்லாம் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு இல்லை. அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்கள நல்லா இருக்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும். பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நல்லாவே ஒரு தெளிவாகவே பார்க்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகள் மேலே இருந்த மன வருத்தங்கள்லாம் விலகும். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, பிள்ளைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வேலையை தொழிலை வச்சு கொடுக்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, வச்சு கொடுத்தேன் அது நஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரியாக குழந்தைகளுடைய பற்றிய கவலைகள் வயதிற்கேற்றார் போல இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த வயதிற்கேற்றார் போல கவலைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக மார்ச் மாதம் பெரிய அளவில் ஆரம்பிக்குங்க. கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் பெரிய அளவில் நிச்சயமாக இருக்காது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா வயதிற்கேற்றார் போலையும் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போலையும் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேற்பட்ட சகோதரிகள், பெண்கள் அவ்வளோ பேருக்குமே வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. கணவரின் பேரில் மன வருத்தம், குழந்தைகள் பேரில் மனசு வருத்தம், அம்மா அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, வீட்டுக்கும் வந்து வேலை பார்க்குறேன், ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறேன், நான் ஒண்டி மாடு மாதிரி உழைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்குமே உறவுகள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவான நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே எதை செய்யணும்னு நினைச்சு ஒரு தீர்மானம் இல்லாமல் இருந்து வந்தது, லட்சியங்கள் இல்லாமல் இருந்து வந்த ஒரு அமைப்பு, எதை செய்யலான்ற ஒரு தடுமாற்றம், இந்த தடுமாற்றம் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு உயர்ந்த லட்சியங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய வேலை எப்படி, தொழில் எப்படி, விவசாயம் எப்படி, வியாபாரம் எப்படி, அவங்களுடைய ஜீவன அமைப்புகள் எதை செய்தால் நம்ம முன்னேற முடியும் என்கின்ற எல்லாவற்றிலும் ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கிறதுனால இரும்பு சார்ந்த மெஷினரி சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடியவர்கள், சுத்தம் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், ரசாயன திரவங்கள், பெட்ரோல் பங்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பெட்ரோலிய நாடுகளில் வேலை செய்யக்கூடிய, அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான மாதங்க இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4, 8ஆம் இடங்கள் இப்போது குரு சுக்கிர தொடர்புகள்னால சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதம். ராசிநாதன் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வராது. ஐயா நான் ரொம்ப அடிபட்டு போனேங்க, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக எனக்கு சுத்தமாகவே நல்லா இல்லைங்க,
எல்லாரும் நல்லா தான் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ நல்லது நடக்கிற மாதிரி தெரியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலேருந்து நல்ல மாறுதல்கள் வருது. அம்மா சார்ந்த விஷயங்கள் இப்போது நல்லாயிருக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள், வீடு அடமானம் வச்சுருக்கிறேன், வீடுக்கு 3-4 டியூ கட்ட முடியல, வீடு முழுகி போயிடுமோன்னு தெரியல, அது மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது. வீட்டை வச்சு தொழில் ஆரம்பிச்சிட்டேன், அதுலேயும் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரியாக பயத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, உங்கள் தொழில் நல்லாயிருக்கும், வீடெல்லாம் மீட்க முடியும். வீட்டிலேருந்து எல்லா விதமான சாதக அமைப்புகளும் நடக்கும். பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்து விடாது. எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் என்பதற்கான சில ஆதார அடிப்படை விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லணுங்க, அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தடவை அம்மாவுக்கான தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சில மாதங்கள், இன்னும் சில ஆண்டுகள் நீடித்து இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் அப்படி ஆகிப்போச்சு, இதில் இப்படி ஆகிப்போச்சு, நஷ்டம் வந்துருச்சு, அல்லது ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த குரூப் வந்தது, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. முதல்ல 4 காசு கொடுத்தாங்க, அதை நம்பி அப்படி இன்வெஸ்ட் பண்ணேன், இப்படி இன்வெஸ்ட் பண்ணேன், கடைசியில் எல்லாம் போச்சுன்ற மாதிரியாக காவல்துறைக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்குமாக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இழந்த பணம் சிறிதளவாவது வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு பெரிய நல்ல காலம் ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா மார்ச் மாதம் நீங்கள் பலவீனம் ஆகிட மாட்டீங்க. மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்கள் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டிய சில ஃபவுண்டேஷன் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்கும். நீட்டு பரீட்சை எழுத போகிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு. நீட்டில் பாஸ் ஆவீங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட, அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், தூர மாநிலங்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் போய் படிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான ஆரம்பங்கள், அதற்கான வாய்ப்புகள், பெற்றோர் உங்களுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய தன்மை, அலுவலகத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு, கடனை திருப்பி கொடுக்க முடியும் என்கின்ற அளவிற்கு ஒரு நம்பிக்கை, வருமானம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு இனிய நல்ல மாதமாகவே மார்ச் மாதம் இப்போது எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக ஒரு 40 வயது கடந்த ஆண்கள் அனைவருக்குமே நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 3, 7ஆம் பாவகங்கள் மிக வலிமையாக இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தடவை 4ஆம் இடத்துல போய் உச்சமாகி சனியை சுபத்துவப்படுத்துகிறார். மாதம் முழுவதுமே பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்துல போய் 5 கிரகங்கள் ஒன்றாக கூடி குருவின் பார்வையில் இருந்தாலே கடந்த காலத்தில் நட்புகளால் என்னென்ன சோதனைகள் ஏற்பட்டுச்சோ, அகலக்கால் வச்சுட்டேன், தெரியாதனமாக இவரை நம்பிட்டேன், அவரை நம்பிட்டேன், இதை செஞ்சுருக்கக்கூடாது, அதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்திருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போது விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அனைத்து நிலைமைகளையும் உண்டு. பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. இன்னொன்று, அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். 3ல் சூரியனும் செவ்வாயும் முதல்ல குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எப்படி உண்டுன்னா, 4ஆம் இடத்திற்கு சூரியன் மாறுகிறார், 10ஆம் இடத்துல போயிட்டு 9ஆம் அதிபதி பார்க்குறாருன்றது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம். தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, கூட்டுத்தொழில் நல்லா இல்லை, இந்த மாதிரியாக வருமானங்கள் வரக்கூடிய வழிகள் அடைச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தில் பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 4ஆம் இடத்துல போய் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் 9, 11ஆம் அதிபதிகள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற அமைப்பையும் குறிக்கின்றதுனால எல்லாத்துலேயும் ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கௌரவம் உயரம், நினைத்தது நடக்கும், நல்ல அறிமுகங்கள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகளை விளக்கக்கூடிய ஒரு தன்மை, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய சகோதரர்கள், தம்பி தங்கிகளுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அல்லது தங்கச்சி என்கிட்ட முறைச்சிக்கிட்டு இருக்கு, தம்பி என்னை சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறார், இந்த மாதிரியான விஷயங்களில் இதுவரைக்குமே தனுசு ராசிக்காரர்களுடைய சொல் பேச்சை கேட்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் நல்ல வருஷம்தான். உங்களுடைய ராசிநாதன் இப்போ 8ல் போய் உச்சமாவார், அதிசாரத்தில் 9க்கு போவார், திரும்ப 8க்கே வருவார். அதுக்கப்புறம் 9ன்னு ஒரு 2 வருஷம் அவருடைய அமைப்புகள் உண்மையிலேயே தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கின்றன. குருதிசை குருபுக்தி நடப்பவர்கள் எல்லோருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களின் மூலமாக ஒரு பெரிய முன்னேற்றம், பெரிய எதிர்காலம் நமக்கு கண்ணுக்கு நேராக தெரிகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே மார்ச் மாதம் கண்டிப்பாக அமையுங்க.
பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலி அறிமுகப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக சிம்மத்தில் போய் குரு இருப்பார் ஒரு 3 மாதம் அதிசாரத்தில். அப்போது உங்களுக்கு கல்யாண அமைப்புகள், கல்யாண ஏற்பாடுகள்லாம் இந்த வருட கடைசியில் செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகளும் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே இளைய பருவத்தினர் நல்ல விதமாக வரவேற்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சோஷியல் மீடியாலேயோ, டிவிலேயோ, ஃபேஸ்புக்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ டக்குன்னு ஒரு ரீச் போகக்கூடிய அமைப்புகள் உள்ள அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம்